SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உளவு பிரிவு ஐஜியாக அஸ்ராகார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் நியமித்த ஐஜி அவினாஷ் குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். உளவு பிரிவு ஐஜியாக அஸ்ராகார் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. உளவு பிரிவு ஐஜியாக அஸ்ராகார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக காவல்துறை உளவு பிரிவு ஐஜியாக பிரபலமான IPS அதிகாரி அஸ்ராகருக்கு நியமிக்கப்பட்டிருக்கார். இதற்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் நியமித்த அவினாஷ் குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். IPS அதிகாரி அஸ்ராகர் உளவு பிரிவு ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையில பல்வேறு பொறுப்புகளை வகித்த அஸ்ராகர் பல அதிரடி நடவடிக்கைகளில் பெயர் பெற்றவர். தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கிறார். அவர் ASP-யாக பணி தொடங்கி மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட காவல் கண்காணிப்பு வகித்தவர். அதே போன்று அதற்கு பிறகு DIG-ஆகவும் இருந்திருக்கிறார். அயல்பணி மத்திய அயல்பணி தமிழக காவல்துறைக்கு திரும்பி அவர் பின்மண்டல ஐஜியாக இருந்தபோது போதைப் பொருள் எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் என்று மதுரை அமர்வுல, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு நீதிபதிகளே பாராட்டினார்கள். அது போன்ற பாராட்டை பெற்றவர், அது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளுக்காக பாராட்டை பெற்றவர். கூடிய இடங்களில் எல்லாமே தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ அல்லது கிடப்பில் கிடந்த பல்வேறு வழக்குகளை புலனாய்வு செய்து அவற்றை முடித்து வைப்பதோ அல்லது நீதிமன்றத்துல விரைந்து வழக்காடி ஒரு வழக்கில குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத் தருவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக, கண்டிப்பான ஒரு அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார். இந்த போன்ற ஒரு அதிகாரியை அஸ்ராகருக்கு உளவு பிரிவுக்கான ஐஜியாக தமிழக அரசு நியமித்திருக்கிறது. தாவேகா அரசு பொறுப்பேற்று ஒரு 4 நாட்களுக்குள்ளார அடுத்தடுத்து பல அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். குறிப்பாக முக்கிய பொறுப்புகளுக்கு IAS அதிகாரிகள், நிதித்துறைக்கு சித்திக்கு நியமிக்கப்பட்டார். IAS அதிகாரி சித்திக் நியமிக்கப்பட்டார். வருவாய் ஆணையராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டார். இது போன்ற 4 அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ள IAS அதிகாரிகள் நேற்றைய தினம் நியமனம் செய்யப்பட்டார்கள். அது போன்று முதலமைச்சர் செயலாளராக ஒருவரும் நியமனம் செய்யப்பட்டார்கள். அடுத்தடுத்து பல IAS அதிகாரிகள் தொடர்புடைய இடமாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ள தற்பொழுது காவல்துறையில மிக முக்கியமான ஒரு பிரிவு உளவு பிரிவு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல என்னென்ன நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள், எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களில் இருந்து சம்பவங்கள் தொடர்புடைய விஷயம், பல்வேறு சம்பவங்களை SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.